ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பென்னிங் சுதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பொம்பர் ரிசல்ட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக ஒன் போர்டு நம்ம கிட் பண்ணிட்டோம். சரிங்களா? தொடர்ந்து வின்னிங்ஸ் கண்டிப்பாக வரும். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வின்னிங்ஸ் கம்பல்சரி வரும் அப்படிங்கிறதான் மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். மற்றவங்க மாதிரி ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி வரவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி நிற்காதீங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணி விட்ருவேன். சரிங்களா? அதை நான் தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஏமாத்துகிற வேலைன்னு உண்மையை சொல்கிறேன் நான். ஓகேங்களா? எப்போவுமே 3 டிஜிட்டல் எப்படிலாம் வரும், எப்படியெல்லாம் போகும், சேட்டில் மென்ஷன் பண்ணணும், எல்லா இடங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கு. அதுக்கான வாய்ப்பும் நிறைய அமையும். சரிங்களா? அது மெயின் கான்செப்ட்டு. நீங்கள் அதை பார்த்துக்கங்க. நல்லா ஜாயின் பண்ணுறவங்க நேற்றோ முந்தா நாள் வீடியோவில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். அதிலேருந்து எடுத்து ஜிபே பண்ணி விட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக வின்னிங்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். வீடியோவில் கம்பல்சரி நான் 2 நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த 2 நம்பர்ஸு இன்றைக்கி கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நேற்று நான் போன வேலை அந்த மாதிரி. நாளையிலிருந்து கம்பல்சரி ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக எடுத்து போடுறேன். சரிங்களா? இன்றைக்கானது கண்டிப்பாக இருக்காது. நாளைக்கு 4 ஷோவுக்குமே ஏபிபிசிஎஸ்சி எடுத்து போடுவேன். சரிங்களா? இன்றைக்கி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்தது 255. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 255 இப்படியும் இருக்குது. சரிங்களா? இப்படி கணக்கு பார்த்திங்கனாலும் இருக்குது. இதே இடத்துல இப்படி 4 டிஜிட் பார்த்திங்கனாலும் 4 டிஜிட்டே கன்வே ஆகிருக்கு. அதே மாதிரி நேற்று வந்த 4 டிஜிட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துலையும் இருக்குது. இதை எப்படி பேஸ் பண்ணி எடுப்பீங்க? 4 டிஜிட் பார்த்தா உங்களுக்கு மேலே கீழே எல்லாமே மேட்ச் ஆகி வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இது கன்ஃபியூஸ் பண்ணி எடுக்கவே முடியாது. சரிங்களா? எல்லா பக்கம் எல்லா ஆங்கிள்லேயும் இருக்கும். இப்போது நேற்று வந்தது 3 டிஜிட்டில் மட்டும் நீங்கள் கன்வே பண்ணி பாருங்கள். 3 டிஜிட் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இருங்க. 3 டிஜிட்டில் மட்டும் உங்களுக்கு கன்வே பண்ணி இப்போ பார்க்கலாம். இப்போது முன்னாடி வந்தது 255 இல்லைங்களா? 255. நேற்று வந்தது 987 இல்லைங்களா? இப்போது இதே சாட்டில் கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். இப்போ 255 978. இப்போ இந்த இடத்துல 255 அப்படின்ட்டுருக்கு. இந்த இடத்துல இங்கே இருக்குது. இங்கே 987 இப்படின்ட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு கீழே எடுப்பாங்களான்னு கேட்டால் எடுக்கலாம். இல்லை இதுக்கு பக்கத்துலேயே கூட எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் டைப்பில் கூட வருது. அதே மாதிரி இங்கே 255 இங்கே ஒரு பாக்ஸ் வருது. இப்படி பார்க்கும்போது நமக்கு 1 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கா? 1 2. அப்போது இந்த செட் எடுத்து ஆடுவாங்களா? இல்லை இதுக்கு மேலே இந்த செட் எடுத்து ஆடுவாங்களா? இதுதான் மெயின். இது எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களால் எடுக்க கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? எந்த பேஸில் நீங்கள் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், இங்கேயும் 255. இதில் 978க்கு இங்கே மேட்சிங்கே இல்லை. 987 இங்கே மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்கு. இதுக்கு கீழே வேணால் இருந்தாலும் இருக்கலாம். இதுக்கான வாய்ப்பும் கீழே இருக்கலாம். இங்கே 255 977க்கு இப்படி இருக்குது பாருங்கள். 987
அப்போது உங்களுக்கு இந்த இதில் நிறையா நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் வின்னிங் எடுக்க முடியும். சரிங்களா? அது எது வருது எது போகுதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கான ஆல் போர்டு வந்து நான் கொடுத்துட்றேன். ஆல் போர்டு இன்றைக்கி ஒரே நம்பர் மட்டும் 4 ஒரே நம்பர் மட்டும் நான் தரேன். சரிங்களா? 4 நம்பர் ஒரே நம்பர் மட்டும் இன்றைக்கி தரேன். சரிங்களா? ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 3 டிஜிட் 4 டிஜிட் 2 செட் இருக்குது. 2 செட்டு கம்பல்சரி எடுத்து வச்சுருக்கேன். 4 செட்டு எடுத்திருக்கேன். அதில் 2 செட்டில் ஒரு செட்டு கம்பல்சரி வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். நிறைய பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு லைக் பண்ணி மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நான் 4 டிஜிட் 3 டிஜிட்டில் எடுத்து போடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இது என் கையில் கிடையாது. நீங்கள் வந்து எந்தளவுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக வந்து நான் வீடியோஸை கொண்டு போவேன். சரிங்களா? அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, என் கையில் கிடையாது. என் கையில் இருக்கிறது என்ன? கெஸ்ஸிங்ஸ், பக்காவான கெஸ்ஸிங், அவ்வளோதான். அந்த கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா நீங்கள் லைக் ஷேர் கம்பல்சரி பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து எல்லாத்துக்கும் நான் எடுத்து போகிற அளவுக்கு பண்ணுறேன். சரிங்களா? நீங்களாக முடிவு பண்ணிக்கோங்க எப்படி வேணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இன்றைக்கி நேற்று வின் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. சரிங்களா? தேங்க்யூ.